Good morning, students. நான் கதைக்கிறது விளங்குதா? நான் கடைசியா நேர்கோட்ல ரெண்டு ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸ் வெர்டேக்ல எங்களுக்கு வர்ற இன்டர்செக்ஸ் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துனாங்க. ரைட், அதுதான் எங்களுக்கு என்னவா இருக்கு, ஒரு இருபடி சமன்பாடு. நாங்க அதாவது ஒருங்கம சமன்பாடு தீர்க்க வர்ற ஈக்குவேஷன் மாதிரி அது ரெண்டு ஈக்குவேஷன் நாங்க தீர்க்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நாங்க தீர்க்கல என்ன விட வருதோ அத மாதிரி அது ரெண்டு வெட்டேக்குல வெற்ற புள்ளி என்னவோ அது எக்ஸ் ஆல்கூறு எக்ஸா இருக்கவங்களுக்கு விட வெற்ற புள்ளி y ஆல்கூறு எங்களுக்கு பையா இருக்கும்னு நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ரைட், இன்றைக்கு நாங்க பார்ப்போம் வலை வலை வர்றது என்ன மாதிரி. ரைட், பாத்தீங்கன்னா நார்மலா y சமன் x வர்க்கம். ரைட், y is equal to x square. So y is equal to x square ன்றதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிராஃப் என்னவா இருக்கு, ஒரு வளையா வருது. கிராஃப் ஒரு பரபோலாவா வருது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ரைட் கிராஃப் y is equal to x. நான் இந்த கிராஃபுக்கு நேர் எழுதுறேன்டா y is equal to x square. ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க y சமன் 2x square y is equal to half x square எங்க வரும்? y is equal to 2x square எங்க வரும்? y is equal to half x square எங்க வரும்? முதல்ல யாராச்சும் சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு பிளஸ் வந்துச்சுண்டா அது மினிமம் பாயிண்ட் உள்ள கிராஃபா வருமா? அது இழிவு வளையா வருமா இல்ல உயர்வு வளையா வருமா? மேக்ஸிமம் பாயிண்ட் உள்ள கிராஃபா வருமா? y அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு பிளஸ் இருந்துச்சுண்டா இழிவு வளையா வரும். ரைட், சோ கனிஷ்கா சொல்லுங்க, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன வளைவு வரும்? உயர்வு வளைவு. உயர்வு வளைவு வரும். அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்கணும். ரைட், எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா அது உயர்வு வளையா வரும். அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இது என்ன வளையா வரும்? உயர்வு வளையா வரும். உயர்வு வளைவு வரும். ரைட், அதாவது மேக்ஸிமம் பாயிண்டோட வரும். ரைட், மேக்ஸிமம் பாயிண்டோட ஒரு கிராஃப் உங்களுக்கு வரும். இதே இடத்துல பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னா உயர்வு வளையா வரும். உயர்வு வளைவு மேக்ஸிமம் பாயிண்ட் வரும். ரைட், அப்ப மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கிற கிராஃப் வரும். என்ன ரீசன்? இதை நாங்க பார்த்தோம்னா 5 மைனஸ் இதை நாங்க விரிச்சு இது எப்படி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸ் வர்க்கம் நாங்க விரிச்சு எழுதினா பிறகு எக்ஸ் வர்க்கம் வந்தாலும் அதுக்கு உள்ள என்ன வரப்போகுது? இந்த மைனஸ் உள்ள பெருக்க போகுது. ரைட், உள்ள பெருக்க போகுது. ரைட், இப்ப நான் கேட்கிறேன், இதெல்லாம் சரி, இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். இப்ப நான் கேட்கிறது என்னன்னா, இதுல இருக்கிற y is equal to 2x y சமன் 2x என்ற கிராஃப் இந்த உள்பக்கத்தால வருமா அல்ல வெளிப்பக்கத்தால வருமா? இதுக்கு உள்ள வருமா இதுக்கு வெளியே வருமா? உள்ள வரும். y is equal to half x என்றது half x squared என்றது அதுவும் உள்ளதான் வரும். எதுக்குள்ள வரும்? y is equal to x squared உள்ளயா? உங்களுக்கு நான்
முதல்ல நான் சொல்லியிருந்தேனா இல்லையா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அதாவது எப்படி ஒரு நேர்கோட்டு கிராஃப்ல வந்து ஒரு பிளஸ் இப்படி வரப்போகுதுன்னு சொன்னேன் நான். இப்படி வரப்போகுதுன்னு சொன்னேன் right? இதுல இது இந்த படித்திறன் வந்து என்ன இருக்கு, இது இந்த படித்திறன் இது எக்ஸ், இது வந்து y is equal to x இருந்துச்சுன்னா இது இந்த படித்திறன் என்ன இருக்கும், அதை விட பிளஸ் இது இந்த படித்திறன் உண்டு. அப்ப இது இந்த படித்திறன் என்னவா இருக்கும், ஒன்றோட கூட இருக்கணும் ஒன்றோட குறைவா இருக்கணும். ஒன்றை விட கூடவா இருக்கணும். ஒன்றோட கூட இருக்கணும். அது y is equal to 2x ஆ இருக்கும். இதோட இது வந்து என்னவா இருக்கும், ரெண்டோட இது என்னவா இருக்கும், கூடவா இருக்கும்னு. இதை விட இது கொஞ்சம் கூட இருக்கு. அவன் இது வந்து 3x இருக்கலாம் இல்ல 4x இருக்கலாம். y is equal to 4x. ஏன் பிளஸ் எதுவும் வரையிலையா சார் அப்படிங்கிறது வராது. ஏன் இது வந்து ஒரிஜின் கூட போகுது, உற்பத்தி கூட போகுது. இந்த கிராஃப் உற்பத்தி கூடாக போச்சுன்னா இங்க பிளஸ் சி என்பது அதாவது இன்டர்செப்ட் வட்டுப்புள்ளி வந்து இல்ல. வட்டுப்புள்ளி என்றது பூஜ்ஜியம். வட்டுப்புள்ளி என்றது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துக்குள்ளாக போகுது. இல்லையாண்டு இல்லை, வட்டுப்புள்ளி வட்டுது. சி வந்து பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துக்குள்ளாக போற வட்டுப்புள்ளி என்ற இல்ல. அது என்ன நாங்க ஸ்பெசிபிக்கா நாங்க என்ன சொல்லுவோம், உற்பத்திக்குள்ளாக போறது, ஒரிஜினுக்குள்ளாக போகுது ரைட். அப்ப ஒரிஜினுக்குள்ளாக போகுதுன்னா எங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், y is equal to x அந்த வடிவத்துல இருக்கு ரைட். அப்ப இப்ப இதுல சொல்றீங்க படித்திறன் கூட இருக்கிறதா மாதிரி. அப்ப இங்க பாருங்க, இங்க x வர்க்கம் இருந்துச்சுன்னா காஃப் எக்ஸ் என்ன நடக்கும், இதுக்கு வெளியில வரும் ரைட். y is equal to half x ஸ்கொயர். சேம் அத மாதிரி தான். இப்ப பாருங்க, அதாவது வந்து எக்ஸ் வர்க்கத்துக்கு இப்படி இருந்த கோடு, எக்ஸ் வர்க்கத்துக்கு இப்படி இருந்த கோடு, சாரி எக்ஸுக்கு இப்படி இருந்த கோடு half எக்ஸுக்கு இப்படி இருந்தது. எங்கள்ட்ட எக்ஸுக்கு இப்படி இருந்த கோடு half எக்ஸுக்கு இப்படி இருந்தது. எக்ஸுக்கு இப்படி இருந்த கோடு எக்ஸ் இருந்தது, காஃப் எக்ஸுக்கு அதோட படித்திர சின்னனா வந்தது ரைட். இது காஃப் எக்ஸா இருந்தது. இது வந்து 3x இல்லாட்டி 2x ஏதோ இருந்தது ரைட். நேர் போர்ட்ல நாங்க நேர் போர்ட்ல பாக்கல வந்து இந்த மாதிரி இருந்தது. நேர் போர்ட்ல இந்த மாதிரி இருக்கண்டா அதே மாதிரி தான் இதுலயும் வந்து இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணம் வந்து கூட 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 வரவேன செய்யும், மேல 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 போகும் ரைட். அப்ப இது நான் முதலாவது இருந்தது வந்து ரெஃபரன்ஸ் கிராஃப் வந்து y is equal to x வர்க்கம், அதாவது வந்து y சமன் x வர்க்கம் என்ற கிராஃப் தான் கீர்னா ரைட். y சமன் x வர்க்கம் என்ற கிராஃப் தான் கீர்னா. இப்ப x வர்க்கத்தை விட x வர்க்கத்துக்கு முன்னுக்கு இதுல என்ன இருக்கு, ஒன்று இருக்கு ரைட். இது இப்ப என்ன இருக்குங்க, அரை இருக்கு. அப்ப என்ன செய்யும், இதை விட இன்னும் கொஞ்சம் வெளியில தான் வரும், அது வந்து குறைவா இருக்கு. அதாவது இங்க வெளியில போற மாதிரி இருக்கு. நீங்க நார்மலா இந்த கிராஃபோட அதாவது ஸ்ட்ரைட் லைன் நேர்கோட்டு கிராஃபோட நீங்க தொடர்படுத்தினீங்கன்னா அது இந்த படித்திறனுக்கு சம்பந்தப்படுற மாதிரி இதை தொடர்படுத்தி பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் வர்க்கமெண்டா, இது காஃப் எக்ஸ் வர்க்கமெண்டா. நார்மலா வந்து எக்ஸுக்கு இப்படி இருந்துச்சுன்னா காஃப் எக்ஸுக்கு எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழாக போகும். அப்ப அந்த மாதிரி இது வந்து இப்படி இருக்கிறது கொஞ்சம் வழியால போகும். அப்ப கொஞ்சம் வழியால போகும் என்னதுக்கு, காஃப் எக்ஸ் அதோட சின்ன இருந்துச்சுன்னா. அதோட பெருசா இருந்துச்சுன்னா நடக்கும், அதோட பெருசா இருந்துச்சுன்னா உள்ளால போகும். அதாவது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் உள்ள மாடி, உள்ள மாடிச்சுன்னா இப்படி போகும். இப்ப இதுதான் என்ன இருக்கும் உங்களுக்கு y is equal to 2x வர்க்கமா இருக்கும் ரைட். இதே மாதிரி நான் கேட்கிறேன், இப்ப y is equal to மைனஸ் எக்ஸ் வர்க்கம் எப்படி வருங்கிறா, y is equal to மைனஸ் எக்ஸ் வர்க்கம் எப்படி வரும், அசீஃபா சொல்லுங்க. அசீஃபா கீழால கீழால எப்படி வரும், உயர்வு புள்ளியா இழிவு புள்ளியா, ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த மாதிரி கீழால வரும்னு சொல்றீங்க, இதுலயே எப்படி கீழால எப்படி வருமா, எப்படி உயர்வு வருமா, யாராச்சும் தெளிவா சொல்ற குடியாக்கள் இருந்தா. அஃப்லா
யதுர்ஷனா எக்ஸ் அச்சுக்கு கீழே உயர்வு புள்ளி. எக்ஸ் அச்சுக்கு கீழே உயர்வு புள்ளி வரும். குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிளஸ் பி, அதாவது பிளஸ் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஒன்றும் இல்ல, ரைட்? y சமன் x வர்க்கம் என்ற y is equal to x ஸ்கொயர் என்ற வடிவம் தான் இருக்கு. ax ஸ்கொயர் என்ற வடிவம் தான் இருக்கு. பிளஸ் b என்ற ஒரு வடிவம் இல்ல. பிளஸ் b என்ற ஒரு வடிவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த b என்றதான் என்ன இருக்கு உங்களுக்கு இழிவு புள்ளியா உயர் புள்ளியை தீர்மானிக்கிறது. b என்றது இங்க வந்து உங்களுக்கு பூஜ்ஜியம். ஆகவே பூஜ்ஜியத்துக்கு கூட தான் போக போகுது, ரைட்? ஏன் இங்க பிளஸ் அங்கால என்ன சி b என்ற பிரமாணம் உங்களுக்கு இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ல வந்து y is equal to ax வர்க்கம் பிளஸ் b இருந்துச்சுன்னா இதுல இருக்க இந்த b இருக்குதானே, இந்த b வந்து என்ன இருக்கு அந்த கிராஃப் வந்து அது மினிமம் பாயிண்டா மேக்ஸிமம் பாயிண்டா எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இந்த கிராஃப்ல இந்த b பாயிண்ட். இப்ப இந்த மினிமம் பாயிண்டோ மேக்ஸிமம் பாயிண்டோ எல்லாம் என்ன இருக்கு? b பூஜ்ஜியம்டா பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம்ன்றது இந்த புள்ளி தான் மினிமம் பாயிண்டா இருக்கணும், மேக்ஸிமம் பாயிண்டா இருக்கணும். ஆனா மைனஸ் இருக்கு, நான் என்ன சொன்னேன்? உயர்வு புள்ளி தான் வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் தான் வரும். சோ மேக்ஸிமம் பாயிண்ட் தான் வரும் மண்டேக்கல எனக்கு y is equal to half x, sorry x வர்க்கம் மண்டேக்கல மைனஸ் x வர்க்கம் மண்டேக்கல இப்படி வரும், ரைட்? y is equal to minus x வர்க்கம் மண்டேக்கல இப்படி வரும், ரைட்? இப்ப சொல்லுங்க y is equal to minus 2x இதை விட்டு வெளியில வருமா இதை விட்டு உள்ள வரும்? உள்ள வரும். உள்ள வரும். அதாவது நாங்க ஏற்கனவே எங்களோட கிராஃப்ல வந்து விரிகோணத்துக்கு, அதாவது வந்து இந்த மாதிரி கிராஃபுக்கு வந்து இப்படி இருந்துச்சுன்னா இங்க இருந்து நாங்க பாக்குறோம், ரைட்? அதே மாதிரி சேம் தான், ஆனா மைனஸ்ன்றது வந்து திசையை குறிக்குதுங்க. ஸோ அதனால வந்து ஒப்டஸ் ஆங்கிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம் ஒப்டியூஸ் ஆங்கிள். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கும் உள்ள வரும், ரைட்? இதுதான் என்ன இருக்கு உங்களுக்கு y is equal to minus 2x 2x squared. வெளியே வந்துச்சுன்னா என்ன இருக்கு? y is equal to minus half x squared இருக்கு, ரைட்? y is equal to minus half x squared இருக்கு. எழுதி கொள்ளுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப் வரும்ன்ற ஒரு ஐடியா தெரிஞ்சுச்சுண்டா நாங்க அதை ஃபில் பண்றது, பாக்ஸை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி, பாக்ஸை வந்து தர பாக்ஸை நிரப்பி கொள்றதுக்கு முன்னுக்கே எங்களுக்கு சமன்பாட்டை வச்சுக்கொண்டு இந்த கிராஃப் வந்து இப்படிதான் வரப்போகுது, இப்படி வரைக்கும் வந்து எங்களுக்கு என்னென்ன சாரி என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து வரப்போகுது, என்னென்ன மாதிரி ஆள் கூறுகள் வரப்போகுதுன்னு நாங்க டைரக்டா கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்?
ஓகே, அழிக்கிறேன். இன்னைக்கு யாரு ரிகாமும் இஃபாத்தும் ஏன் லேட்? 10 மினிட்ஸ் கிட்ட லேட். அப்ப ஒரு நோட் பாயிண்ட் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. y சமன் ax வர்க்கம் எனும் சமன்பாடு. y சமன் ax வர்க்கம் எனும் சமன்பாடு. For the functions of the form y summon, so y is equal to ax square. The functions of the form y is equal to ax square. y summon ax வர்க்கம் எனும் வடிவில் உள்ள சமன்பாடுகள். y summon ax வர்க்கம் எனும் வடிவில் உள்ள சமன்பாடுகள். கீழே ஒரு பாயிண்டா போடுங்க. y சமன் ax வர்க்கம் எனும் சமன்பாடு. முதலாவது போடுங்க. இவ்வளை இது ஒரு பரவளையா. இது ஒரு பரவளையா. The graph is a parabola. இது வந்து ஒரு பரவளையா. இது ஒரு பரவளை ஆகும். இது ஒரு பரவளை ஆகும். அடுத்த பாயிண்ட் போடுங்க. இவ்வளையானது y அச்சு பற்றி சமச்சீராக இருக்கு. இவ்வளையானது y அச்சு பற்றி சமச்சீராக இருக்கு. பாத்தீங்கன்னா இதான் y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். y ஆக்சிஸ் பற்றி சமச்சீரா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ் இதான y ஆக்சிஸ், இதான அந்த y ஆக்சிஸ் சமச்சீர் ஆக்சிஸ், சிமெட்ரிக் ஆக்சிஸா இருக்கு. சோ இதுல இருந்து வையில வந்து ஒரு 2 நம்பர் எடுத்தீங்கன்னா வையில 2ல இந்த பக்கமும் ஒரே எக்ஸின் புள்ளியா தான் இருக்கும். மைனஸ் எக்ஸின் வையில ஒரே புள்ளி தான் இருக்கும். வைக்கு இந்த பக்கமும் ஒரே புள்ளியா தான் இருக்கு. நீங்க இந்த வை எக்ஸிஸ் பற்றி இதை நீங்க மடிச்சு விட்டீங்கன்னா சமச்சீரா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கு. இதை நீங்க மடிச்சு என்ன செய்யலாம்? ஒரு பக்கமும் மடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். வை அச்சு பற்றி, ரைட்? அப்ப வை அச்சு தான் இது என்ன இருக்கும், சமச்சீர் கூட இருக்கும். வை அச்சு பற்றி தான் வை அச்சு சமச்சீர் கூட என்ன அர்த்தம்? இந்த அந்த அந்த அச்சு பற்றி இரு பக்கம் வந்து அது வலை வந்து என்ன இருக்கணும், சமனான வேயில போகணும். அதாவது இங்கால அது 5 எடுத்துச்சுன்னா என்ன பிரமாணம் அங்க இருக்கும் வையில, அதேதான் இந்த பக்கம் வையில இருக்கு. அப்படி அதாவது வந்து 2 பக்கம் சமச்சீரா இருக்கு. சமச்சீர் அச்சு தெரியும் தானே. இப்ப சதுரத்துக்கு சமச்சீர் அச்சு வரையா அதுக்கு நடுவாள கோட போட்டோம்னா பாதியா இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? அப்ப எழுதி கொள்ளுங்க. இந்த வலையானது y அச்சு பற்றி சமச்சீராக இருக்கும். The graph is symmetric about the y axis. இந்த வலையானது வந்து y அச்சுக்கு சமச்சீராக இருக்கும். y அச்சுக்கு சமச்சீராக இருக்கும். ஆகவே சமச்சீரச்சின் சமன்பாடு, சமச்சீரச்சின் சமன்பாடு என்னவா இருக்கும்? y அச்சு தான் அந்த சமச்சீர் அச்சா இருக்குன்னா அந்த அச்சு என்ன அச்சு, அதுக்கு சமன்பாடு என்ன? ஏற்கனவே நாங்க நேர்கோட்டுல பாத்துனாங்க. என்னது அது? நான் கேக்குறேன், இப்படிதான் இருக்கிறா, இப்படி இருக்கிறதுல பையன்றது எது? பையன்றது எது?
என்ன ஆக்சிஸ்? ஹாரிசான்டல் ஆக்சிஸா வெர்டிகல் ஆக்சிஸா? நிலைக்குத்த கோடா இல்லாட்டி கிடைக்கோடா? y ஆக்சிஸ்ன்றது நிலைக்குத்து கோடு. நிலைக்குத்து கோடு. அப்ப நிலைக்குத்து கோடுன்னா இதான கோடு. இந்த கோடு சமன்பாடு என்ன? இந்த கோட்டு சமன்பாடு என்ன? சாரி, y சமன் 0 சார்? பாப்போம். இப்போ y சமன் 0 எப்படி கோடு வரும்? சரி, y சமன் 1 இது இதான y சமன் 1, ரைட்? இதான y சமன் 1. இப்ப நீங்க சொன்னபடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம y சமன் 1 எடுப்போம். y சமன் 1ன்னா y சமன் 1 கோடு எப்படி போகும்? இப்படி போகும். y சமன் 0 கோடு எப்படி போகும்? x அச்சோட போகும். x சூடா போகும். அப்படி நீங்க சொல்றது சரியா? y சமன் இந்த கோடு வந்து y சமன் 0மா? இல்ல. அப்ப என்னது? x சமன் 0. x சமன் 0. x is equal to 0. x சமன் 0 தான் இது. நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்னது? அதாவது வந்து பாத்தீங்கன்னா y சமன் 1 அல்லது y சமன் 2 அது என்ன அச்சுக்கு சமாந்தரமான கோடா இருக்கும்னு பார்த்தோம். x அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும்னு பார்த்தோம். சிமெட்ரிக்கா இருக்கும். x அச்சுக்கு x ஆக்சிஸ்க்கு வந்து சிமெட்ரிக்கா இருக்கும். அதாவது x அச்சுக்கு வந்து சமாந்தரமா இருக்கும். y சமன் 1, y சமன் 2, y சமன் 0, y சமன் 3 ரெண்டு இருந்துச்சுண்டா y சமன் -1 -2 -1 -2 -1 -2 0 1 2 y சமன் 2 வந்துச்சுண்டா அது என்னவா இருக்கும்? x அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். அதே மாதிரி x சமன் 0 1 2 x சமன் 3 x சமன் x is equal to -2 x is equal to -5 வந்துச்சுண்டா அது என்ன அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும்? y அச்சுக்கு சமாந்தரம். y அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, கிராஃப் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கு என்னது? y அச்சுக்கு சமச்சீரா இருக்கும்னு சொல்லி அச்சு பற்றி, அதாவது y அச்சு பற்றி சமச்சீரா இருக்கும்னு சொல்லியிருக்கு. y அச்சு பற்றி சமச்சீரா இருக்கும்னா இந்த கோடு என்னது? என்ன கோடு? என்ன சமன் 0 கோடு? x சமன் 0. x சமன் 0 என்ற கோடு. x is equal to 0 என்ற கோடு தான் இந்த நிலைக்குத்து கோடு, ரைட்? ஆகவே அதில் எழுதிக்கொள்ளுங்க. ஆகவே சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் 0 ஆகும். 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 Therefore, the equation of the axis of symmetry of the graph is x is equal to 0. Therefore, the equation of the axis of symmetry of the graph x is equal to 0, right? இதுல சொல்லுங்க, a வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா இழிவு வளைவு வருமா உயர்வு வளைவு வருமா? a வந்து பிளஸ் பெருமானத்தை எடுத்து நேர் பெருமானத்தை எடுத்துச்சுன்னா இழிவு வளைவு வருமா உயர்வு வளைவு வருமா? இழிவு வளைவு வரும். சோ அதுல எழுதி கொள்ளுங்க, if வந்து a வந்து greater than 0 எனில், a பெரிது 0 எனில், if a greater than 0, a பெரிது 0 எனில், a பெரிது 0 எனில் இது ஒரு இழிவு வளைவு ஆகும். If a greater than 0, the graph is a parabola with minimum point. a வந்து less than 0 ஆ இருந்துச்சுன்னா, பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருந்துச்சுன்னா, a சிறிது பூஜ்ஜியத்திலும் இருந்துச்சுன்னா இது வந்து என்னவா இருக்கும்? உயர்வு வளையா இருக்கு. The graph is a parabola with maximum point, right?
இப்ப சொல்லுங்க, இப்ப இப்படி இருக்குதானே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் வர்க்கம் எங்களுக்கு தெரியணும். வரைவுன்ற உயர்வு புள்ளி அல்லது இழிவு புள்ளி என்னவா இருக்கும்? என்ன ஏ வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி, அது அடுத்த கதை. ரைட். இப்ப ஏ வந்து இப்படி இருக்கிற y சமன் 5x வர்க்கம், y சமன் sin 3x வர்க்கம். ரைட். முதலாவது வந்து உயர்வு வளையா இழிவு வளையா? முதலாவது இழிவு வலை. இழிவு வலை. மினிமம் பாயிண்ட் உள்ள ஒரு பரபோலா. அப்ப மினிமம் பாயிண்ட்ல வந்து இழிவு புள்ளி என்ன? 0. பூஜ்ஜியம். இழிவு புள்ளி என்று கேட்டா பூஜ்ஜியம் இல்ல, பூஜ்ஜியமோ பூஜ்ஜியம். இழிவு பெருமானம் என்று கேட்டா தான் என்னது? பூஜ்ஜியம். இழிவு புள்ளியை தானே, அதாவது அந்த கோஆர்டினேட்டர் தான், என்ன கோஆர்டினேட்டர் தான் நான் மென்ஷன் பண்றேன். ஆள்பூர இழிவு புள்ளி மென்ஷன் பண்றேன். இழிவு புள்ளியில ஆள்பூர் தான் அது. நான் வந்து இழிவு பெருமானம் யாதுன்னு கேட்டுறேன்டா என்ன இருக்கும்? பை எக்ஸ்ல இருக்கிறது போடணும். இது வந்து என்ன இருக்கும்? இழிவு பெருமானம் வந்து பூஜ்ஜியமா இருக்கும். ரைட். இழிவு பெருமானம் வந்து பூஜ்ஜியமா இருக்குமே. இந்த கிராஃப் வந்து எங்களுக்கு தெரியும் எப்படி போகும்? பூஜ்ஜியத்துக்குள்ளாக போகும். ரைட். கிராஃப் வந்து பூஜ்ஜியத்துக்குள்ளால போகும். இது வந்து 5x இருந்துச்சுன்னா y = 5x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது வந்து பூஜ்ஜியத்துக்குள்ளால போகும். பூஜ்ஜியத்துக்குள்ளால போகுதுன்னா இந்த பூஜ்ஜியத்துல அந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். திரும்பல் புள்ளி வந்து திரும்பல் புள்ளியின் ஆள் கூறு, இழிவு புள்ளியின் ஆள் கூறு எல்லாமே வந்து ஒன்றுதான். திரும்பல் புள்ளியின் ஆள் கூறுனா இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இருக்கிற கிராஃப், அதாவது குறைஞ்சு 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 வந்து ஒரு இடத்துல டேர்னிங் பாயிண்ட்ல வந்து திருப்பி கூட போகுது. அப்ப அதான் வந்து என்னது? திரும்பல் புள்ளியின் ஆள் கூறு, டேர்னிங் பாயிண்ட். அல்லது வந்து என்னோட வரும் இழிவு புள்ளியின் ஆள் கூறு, அல்லது இழிவு பெருமானம் யாதுன்னா அந்த கீழே இருக்கிற பையன பெருமானம். இழிவு பெருமானம்ன்றது என்னது? பையில இருக்கும். எக்ஸ் மாற 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 பை என்ன எடுக்குதுன்னா நாங்க இந்த கிராஃப்ல இருக்கோம். அப்ப எக்ஸ் மாற மாற y என்ன எடுக்குதுன்னு இந்த கிராஃப்ல நாங்க தீர்றோம் வேண்டாம். இப்ப எக்ஸ் வந்து மாறி 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 கொண்டு போயிருக்கல, y எவ்வளவு குறைவான பெருமானத்தை எடுக்கும்ன்றதா அந்த இழிவு பெருமானம். y எவ்வளவு குறைவான பெருமானத்தை எடுக்கும்டா பாருங்க. இங்க இருந்து குறைஞ்சு 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 வந்து ஒரு கட்டத்துல இங்க வந்து குறைஞ்ச பெருமானத்தை எடுத்துட்டு அதுக்கு பிறகு டேர்னிங் பாயிண்ட்ல திருப்பி என்ன செய்யுது? கூடி 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 கொண்டு போகுது. அப்ப எங்க ஆக குறைய போகுது? இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்? அந்த இழிவு புள்ளிய எடுக்கும். ரைட். y is equal to minus 3x, அதாவது வந்து y சமன் minus 3x வர்க்கம். இது என்ன வரைவு எப்படி இருக்கும்? இழிவு வளையா உயர்வு வளையா? உயர்வு வலை. உயர்வு வளை. சரி, இது இந்த உயர்வு பெருமானம் என்னவா இருக்கும்? 0. பூஜ்ஜியமா இருக்கு. இது உயர்வு பெருமானம் பூஜ்ஜியமா இருக்குமே. இப்ப பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து எப்படி வர போகுது? மைனஸ் என்றதால உயர்வு வலை எங்களுக்கு தெரியும். மைனஸ் என்றதால இப்படி வரப்போகுது. மைனஸ் என்றதால உயர்வு வலை எங்களுக்கு தெரியும். ஆகவே இதுதான் வந்து எங்களுக்கு y is equal to minus 3x squared குறியது. ஆனா இது இந்த உயர்வு பெருமானம் என்ன இருக்கு பாருங்க. இங்க இருந்து கூடி 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 மைனஸ்ல சைனட்ல இருந்து சை ஒன்றுக்கு போய்க்கல கூடுதுதான் அர்த்தம். சைனட்ல இருந்து சை ஒன்றுக்கு போகுது. ஆகவே கூடுது 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 இங்க போகுது. ரைட். இந்த இடத்துக்கு போகுது. இங்க இருந்து என்ன செய்யுது? அப்படியே திருப்பி டேர்னிங் போயிட்டு திருப்பி என்ன செய்யுது? குறையுது. அப்ப கூடி 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 போய் ஒரு இடத்துல ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் போயிட்டு அந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் திரும்ப புள்ளியில வந்து என்ன செய்யுது? திரும்ப குறைஞ்சிட்டு வருது. ரைட். அப்ப திரும்ப புள்ளி டேர்னிங் பாயிண்ட் ஆள்கூறு என்ன? கோஆர்டினேட்ஸ் என்ன? 0,0. 0,0. இழிவு புள்ளியின் ஆள்கூறு என்ன? சரி, உயர்வு புள்ளியின் ஆள்கூறு என்ன இந்த கிராஃப்ல? 0,0. 0,0. எந்த விதத்துல கேட்டாலும் வந்து எங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? 0,0 இருக்கும். இப்ப நீங்க வந்து எழுதி கொள்ளுங்க. y சமன் 5x வர்க்கத்தையும் y சமன் sin 3x வர்க்கத்தையும் போட்டுட்டு சும்மா ரெண்டமா சும்மா ஒரு கிராஃப் ஒன்று போட்டு விடுங்க. ஆனா கிராஃப் கீரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த 3x வர்க்கம் விரிஞ்சிருக்கிற அளவு வந்து கூடவே இருக்கும். 5x வர்க்கம் ஒடுங்கி இருக்கும். அதாவது yx ஓட போற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ரைட். 5x வர்க்கம் கீரைக்குல ஏன்னா 5x வர்க்கத்துக்கு முன்னுக்கு 5 இருக்குதானே. அப்ப அது வந்து ஒடுங்கும். ரைட். அப்ப இப்படி மேல போற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளைய வந்து கொஞ்சம் விரிச்ச மாதிரி இருக்கு. ரைட். இது வந்து இப்படி இருக்கு. ரைட். இது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப இது இந்த வந்து இது கீழே பாயிண்ட்ஸ் போல போட்டுக்கொள்ளுங்க.
y is equal to 5x squared, right? 5x வர்க்கத்துக்கு போட்டுட்டு இழிவு புள்ளி, அதாவது மினிமம் பாயிண்ட். இழிவு புள்ளி என்னது? இழிவு புள்ளி, இழிவு பெருமாள், இழிவு பெருமாள் என்ன இருக்கு? இழிவு பெருமானம் வந்து எங்களுக்கு பூச்சியமா இருக்கு. இழிவு புள்ளி 4 கூறு, அதாவது மினிமம் பாயிண்ட் கோஆர்டினேட். என்ன இருக்கு? பூச்சியமா இருக்கு, ரைட்? y7 x வர்க்கம் and y7 minus 3x வர்க்கம் ரெண்டுக்குமே ஒன்று தானே. ஆனா சாரி, அது வந்து நான் என்ன செய்வேன், இது உயர்வு புள்ளின்னு மென்ஷன் பண்ணுவேன். அப்ப தனித்தனியா எழுதிக்கொள்ளும், ரைட்? இங்க y7 minus 3x வர்க்கம். அப்ப இதுக்கு வந்து என்ன வரப்போகுது? மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன வரப்போகுது? உயர்வு புள்ளி, உயர்வு பெருமானம் என்ன இருக்கு? உயர்வு பெருமானம் பூஜ்ஜியம். உயர்வு புள்ளியில ஆள் கூறு எப்படி இருக்கு? பூஜ்ஜியமா இருக்கு, ரைட்? சமச்சீரச்சில சமன்பாடு சொல்லுங்க. இந்த ரெண்டுக்கு சமச்சீரச்சில சமன்பாடு x சமன் 0. x சமன் 0. குட். சிமெட்ரிக் ஆக்சிஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து x is equal to 0. right? X is equal to 0. ஓகே, எழுதிங்களா? ஆம் சார். சரி, இப்போ கிராஃப் வந்து இப்போ மூவ் பண்றதுக்கு சில நேரம் வந்து எக்ஸாம்ல வந்து மேல மூவ் பண்ற மாதிரி, சமாந்தரமா கீழே மூவ் பண்ற மாதிரி, அதாவது கீழே இறக்குற மாதிரி கிராஃப், அல்லது இடப்பக்கமா இறக்குற மாதிரி, வலப்பக்கமா இறக்குற மாதிரி எல்லாம் அதுக்குரிய சமன்பாடுகள் கேட்பாங்க, ரைட்? அப்ப இப்ப வந்து நாங்க பார்த்தோம்டா இருக்குண்டா, ரைட்? இது வந்து y is equal to x வர்க்கம் என்ற சமன்பாடு, ரைட்? y is equal to x squared என்ற சமன்பாடு இதுவா இருந்துச்சுடா, ரைட்? பூஜ்ஜியம். இதுல சமன்பாடு என்னவா இருக்கும்? அதே அதே அதாவது வந்து உனக்கு இருக்க எக்ஸ் வந்து மாறல, அதாவது வந்து இதே இதுக்குரிய இது மாதிரி தான் இதுவும் போகுது, அதாவது இதுக்கு சமாந்தரமா தான் இந்த கோடும் போகுது, ரைட்? இப்படி போகுது. அப்படி போய்க்குள்ள வந்து நான் கேட்கறது என்னன்னா, இது என்ன சமன்பாடு? இதுல வந்து ரெண்டு இருக்குன்னு இருக்கும், இது சமன்பாடு எப்படி இருக்கும்? இது ஈக்குவேஷன்
இது -3 இருக்கணும். இது இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? y இது சமன் ஓ x வர்க்கம் சக 2. y is equal to இதுக்கு வந்து வரப்போகுது y is equal to x squared plus 2 வந்து வரும். அதாவது இங்க உங்களுக்கு நாங்க நேர்கோட்டுல வெட்டு துண்டு மாதிரி இங்க வந்து திரும்ப புள்ளி 4 ஒரு வந்து உயர்வு பெருமானம் இழிவு பெருமானம் வந்து எங்க இருக்கும்? இந்த x வர்க்கத்துக்கு பின்னுக்கு இருக்கிற நம்பர் பிளஸோ மைனஸ் இருக்கோ அதுதான். அப்ப இதுல வந்து இது என்னவா இருக்கும்? y சமன் x வர்க்கம் மைனஸ் 3 இருக்கு. ரைட், y சமன் x வர்க்கம் மைனஸ் 3. ஏன் இது இது வந்து என்னடா y சமன் x வர்க்கம் தானே. x வர்க்கம் சக பூஜ்ஜியம்ன்றதான x வர்க்கம். y சமன் x வர்க்கம் சக பூஜ்ஜியம் x வர்க்கம். ரைட், திருமல் புள்ளி 4 ஒரு பூஜ்ஜியம்ன்றால திருமல் பெருமானம் இழிவு பெருமானம் வந்து பூஜ்ஜியம். இங்க இந்த கிராஃப்ல இழிவு பெருமானம் என்ன எங்களுக்கு? சயம் 3. சயம் 3. மினிமம் பாயிண்ட் வந்து சயம் 3. இழிவு பெருமானத்தின் ஆள்கூறு என்ன? இழிவு புள்ளியின் ஆள்கூறு என்ன? கோஆர்டினேட்ஸ் 0, சயம் 3. 0, சயம் 3. குட். 0, சயம் 3 இருக்கும் இங்க. ரைட், அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா y சமன் x வர்க்கம் சக 2 இருக்கும். y சமன் இது வந்து x வர்க்கம் சய ரைட். இப்ப சொல்லுங்க, இதே கிராஃப் இப்ப இப்படி இருக்கு. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? நான் இப்ப கதைக்கிறது வந்து எக்ஸ் வர்க்கத்துக்கு மட்டும்தான். ரைட், எக்ஸுக்கு முன்னுக்கு குணம் 1 இருக்கிற போற கிராஃப் தான் எல்லாரும் கீறிட்டு இருக்கோம். அப்படி இருக்கல இந்த ஸ்பெசிபிக்ல இந்த மாதிரி கிராஃப் வரைக்கல இந்த மாதிரி வரும். இதுக்குரிய ஈக்குவேஷன் நான் மோஸ்ட்லி கதைக்கும் போது இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தான் போறேன். நான் எந்த இடத்துல சொல்லல, நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நான் பேர் மென்ஷன் பண்ணது மேல மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நான் இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணல. ஓகே, பாப்போம். பிளங்காடி கேளுங்க. எந்த இடத்துல பிளங்கல நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். ரைட், சோ இப்ப நான் கேக்குறேன் x ஸ்கொயர். ஸ்கொயர் அதுவா? இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் தந்தீங்க தானே சார், y = 5x ஸ்கொயர் பத்தி. எஸ், அது நான் நினைக்கிறேன். சொல்லும் போது நான் இங்கிலீஷ்ல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட் அல்லது டேர்னிங் பாயிண்ட் அதுதானே சொல்றீங்க. ரெண்டு இதுல தந்துட்டு ஓ சார். ஓ அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் சொன்னது வந்து சாரி, அதுல வந்து எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளிட்டு சாரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப என்ன சொன்னேன், இப்ப அது வந்து இப்ப இப்படி இருக்கா மைனஸ் y is equal to minus 2x ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ இது வந்து இருக்கு மேக்ஸிமம் கிராஃபா வரும். ரைட், மேக்ஸிமம் பாயிண்ட் உள்ள கிராஃபா வரும். மேக்ஸிமம் பாயிண்ட் கிராஃபா வரும். அதுல வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து என்ன இருக்கும்? 0 தான் இருக்கு. ஸோ 0, 0. ரைட், அதுல வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து 0, 0. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கு? y is equal to 0 இருக்கு. ரைட், ஸோ அது வந்து நான் உங்களுக்கு அந்த டைம்லயே நான் சொல்லியிருந்தேன். ரைட், அது அந்த டைம்ல நீங்க எனக்கு அன்மியூட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. இப்ப இதுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க யாராச்சும். என்ன மாதிரி வரும்? தர்ஷனா சொல்லுங்க. ஓம் சார். இப்ப இந்த பிளாக் கலர்ல கருப்பு கலர்ல இருக்கிற இதுக்கு வந்து ஈக்குவேஷன் சமன்பாடு என்னவா இருக்கும்?
x சமன் 2 எக்ஸ் சமன் 2 நான் கேட்கறது இது வந்து ஒரு பரபோலா, அதாவது வந்து பரவளை என்ன கட்டாயம் எக்ஸ் வர்க்கம் இருக்கணும், y சமன் எக்ஸ் வர்க்கம் சம்திங் ஏதோ 2x வர்க்கமோ 3x வர்க்கமோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ மாதிரி இருக்கணும். ஆனா இந்த கிராஃப்ல வந்து ஸ்பெசிபிக்கா இப்ப இது வந்து y அச்சை விட்டு, அதாவது y சமன் 0ன்ற ஆக்சிஸை விட்டு, அதாவது வந்து y is equal to சாரி x is equal to 0 ன்ற ஆக்சிஸை விட்டு அது மூவ் ஆகி இங்க மட்டும் வந்து நிக்குது. ரைட், மேல கீழே மூவ் ஆகிக்கல நான் சொல்லியிருக்கேன் என்னது, மேல கீழே மூவ் ஆகிக்கல பின்னுக்கு +2 +1 பிளஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி, அதாவது வந்து எக்ஸ் வர்க்கம் சக பி என்று கேட்கல வந்து அந்த பின்னுக்கு இருக்கிற உயர்வு புள்ளி, அதாவது வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் அல்லது மினிமம் பாயிண்டா தான் இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்படி மேல கீழே ரைட், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன நடக்கும்டா வடிவா பார்த்துக்கொள்ளும். ரைட், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன நடக்கும்டா, முதல்ல பாப்போம். அதுக்கு முதல்ல y சமன் x வர்க்கம், y is equal to x ஸ்கொயர், இது இந்த சிமெட்ரிக் ஆக்சிஸ், அதாவது சிமெட்ரி ஆக்சிஸ் சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்ன சொன்னான் இன்னும் சொல்லியிருக்க, இதுல சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்ன சொன்னான் x சமன் 0 x சமன் 0, சரியா, x சமன் 0 சொன்னான். அப்ப இது சமச்சீர் அச்சின் சமன்பாடு வந்து x சமன் 0. அது எப்படி வந்ததுண்டா இத பாருங்க, நான் வந்து இதை எழுதி கொள்ளலாம், y is equal to x plus 0 holding square, அதாவது x ஆக 0 முழுவதின் வர்க்கம் என்றாலும் இது ஒன்றுதானே. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா x வர்க்கம் என்றாலும் x ஆக 0 என்றா என்ன, 0 கூட்டுதான் ஒன்றுதான், கூட்டாட்டியும் ஒன்றுதான், அது வர்க்கம் என்றாலும் ஒன்றுதான். அப்ப என்ன வடிவத்தில் இருக்குது, x ஆக 0 முழுவதும் வர்க்கம். அப்ப சமச்சீர் அச்சின் சமன்பாடு 0 என்றே இல்ல, x ஆக x ஆய 0, ரைட், x ஆய 0. அப்ப இந்த x வர்க்கம் என்று இதுக்குள்ள x வர்க்கம் என்று, அதாவது x ஒரு ஹோல்டிங் ஸ்கொயர்க்குள்ள ஒன்றுக்குள்ள இருக்குதானே. அப்ப இந்த வர்க்கத்துக்கு இருக்கண்டா இவ்வளத்தையும் 0க்கு சமப்படுத்தி பார்க்கணும். அப்ப x ஆய 0 சமன் 0 என்றா கழிக்கிறது இங்க வந்து கூட்டுப்படும். ஆகவே x சமன் எங்களுக்கு வரப்போகுது 0, ரைட், x சமன் 0 என்ற சமன்பாடு வந்து எங்களுக்கு சமச்சீர் அச்சின் சமன்பாடா வரப்போகுது. ரைட், இதே ஐடியா வச்சுக்கொண்டு இப்ப இது சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம், சிமெட்ரி ஆக்சிஸ் வேற யாரும் சொல்லுங்க, தர்சனா தான் இல்ல வேற யாரு, இது என்ன சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்ன சொல்லுங்க, x சமன் 2. x சமன் 2, ரைட், x is equal to 2 என்றது சிமெட்ரி ஆக்சிஸ் இந்த ஈக்குவேஷன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அச்சு பற்றி தான் இந்த கிராஃப் வந்து சமச்சீரா இருக்க போகுது, சிமெட்ரி, அதாவது சிமெட்ரிக்கா இருக்க போகுது. என்னண்டு இந்த ஆக்சிஸ் பற்றி நீங்க இந்த அச்சு பற்றி நீங்க மடிச்சீங்கன்னா ரெண்டு மதனமா இருக்கும், சமாந்தரமா இருக்கும். அதாவது வந்து இந்த பக்கம் இந்த அச்சு பற்றி சமனா இருக்கும். இதுல நீங்க y சமன் 2 எடுத்தாலும் ஒன்றுதான், y சமன் 3 எடுத்தாலும் இந்த நம்பரும் ஒன்றா தான் இருக்கும். y சமன் 1 எடுத்தாலும் இந்த நம்பரும் ஒன்றா இருக்கும். ஆகவே x சமன் 2 என்ற அச்சு பற்றி இது வந்து என்ன இருக்கும், சமச்சீரா இருக்கும். அதாவது வந்து x is equal to 2 என்ற ஆக்சிஸ் இருக்குதான், இந்த ஆக்சிஸ் பற்றி இது என்ன இருக்கும், சிமெட்ரியா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் என்ன மாதிரி எழுதி கொள்ளலாம், இத y சமன் x sin 2 முழுவதின் வர்க்கம், ரைட், பிளஸ் இங்க பிளஸ் போட்டு இங்க போறது என்னது, இழிவு புள்ளி அல்லது உயர்வு புள்ளி, மினிமம் பாயிண்ட் அல்லது மேக்ஸிமம் பாயிண்ட். மினிமம் பாயிண்டோ மேக்ஸிமம் பாயிண்ட் தான் பிளஸ் போட்டு இங்க நாங்க போடுவோம், பிளஸோ மைனஸ் போட்டு போடுறது வந்து மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட். இங்க உயர்வு புள்ளி இழிவு புள்ளி என்ன, 0 இது இழிவு வரைவு தானே, அதாவது மினிமம் பாயிண்ட் 0, ரைட். அப்ப பாருங்க, நாங்க சமச்சீர் அச்சின் சமன்பாடு இப்ப இதுல இருந்து எங்களுக்கு மோரோவா என்ன தெரியுதுண்டா, இதுல இருந்து நாங்க இப்ப என்ன இதை எடுத்துக்கொள்ள மாட்டோம், இதுல இருந்து நாங்க வந்து என்ன சமரை எடுத்துக்கொள்ளலாம், இதை சமரைஸ் பண்ணி கொள்ற மாட்டோம். என்னண்டா சமச்சீர் அச்சின் சமன்பாடு காணணும்டா, ரைட், இந்த எக்ஸோட ஒரு நம்பர் போட்டு முழுவதும் வர்க்கம் இருக்குன்னு வைப்போம், அந்த முழுவதும் வர்க்கத்தை நாங்க 0க்கு சமப்படுத்துவோம், ரைட். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் sin 2 முழுவதின் வர்க்கம் x minus 2 holding square is equal to 0. ஆகவே x minus 2 is equal to 0. ஆகவே இது வந்து என்ன இருக்கு, x is equal to
பிளஸ் 2 சக 2 இருக்கும் ரைட் பிளஸ் 2 இருக்கும் ரைட் ஆகவே சமச்சீரச்சின சமன்பாடு என்னவா இருக்கும் சக 2 இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு சமச்சீரச்சின சமன்பாடு சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும்டா இந்த x ஓட இருக்கிற பெருமானம் நார்மலா இது சமச்சீரச்சின சமன்பாடு நீங்க இதை அப்படியே அதே மாதிரி உருவாக்கிக்கொள்ளலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா y is equal to x square விளங்காட்டி கேட்கணும் நான் திரும்ப திரும்ப தொண்டை தனி 10 மேலே கத்திட்டு இருக்கேன் இதுதான் அடிப்படை இதை வச்சுக்கொள்ள நாங்க அங்கால பார்க்க போறோம் அப்ப y is equal to x squareன்றது வந்து இல்ல y சமன் x வர்க்கம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா சமச்சீரச்சின சமன்பாடு காணணும்டா இங்க இதோட இதுக்குள்ள இருக்கிறத பூஜ்ஜியத்தை சமப்படுத்தணும் அப்ப என்னன்னு சமப்படுத்துவோம் y சமன் x ஆய பூஜ்ஜியம் முழுவதும் வர்க்கம் போட்டு சமப்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நீங்க எப்படி சமப்படுத்தலாம் அதாவது x வர்க்கத்தோட இருக்கிற என்ன சாமான இருக்குதோ அதாவது ஹோல்டிங் ஸ்கொயர் x பிளஸ் 1 ஹோல்டிங் ஸ்கொயர்னாலும் அதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோம் இல்லாட்டி x வர்க்கம்னாலும் அதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோம் அப்ப இத x வர்க்கத்தை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும்னா x வந்து என்ன x வர்க்கம் பூஜ்ஜியம் x என்ன வர்க்கமூலம் 0 சரி வர்க்கமூலம் பூஜ்ஜியம் என்ன விட 0 பூஜ்ஜியம் ரைட் அப்ப x வந்து பூஜ்ஜியம் அப்ப இதுல இருந்து y சமன் y is equal to x squared என்ற சமன்பாட்டின் சமச்சீரச்சின சமன்பாடு என்னவா இருக்கும் சிமெட்ரி ஆக்சிஸ் y x is equal to 0 ஆ இருக்கும் அப்ப இங்க வந்து இது இந்த சிமெட்ரி ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்ப இது இந்த சிமெட்ரி ஆக்சிஸ் வந்து ஆல்ரெடி தெரியும்டா இது வந்து என்ன இருக்கும் x சமன் சக 2 தான் இது இந்த சமச்சீரச்சின சமன்பாடு x சமன் +2 சிமெட்ரி ஆக்சிஸ் அப்ப நான் இதுல இருந்து இந்த சமன்பாடு உருவாக்கணும்னா என்ன செய்யணும் இங்க இருக்க 2 சமன்பாடு அங்கால போய் கழிக்க வைக்கணும் ரைட் x minus 2 is equal to 0 right x minus 2 is equal to 0 right அடுத்தது பாப்போம் உயர்வு புள்ளி இருக்கா இழிவு புள்ளி இருக்கான்னு இது வந்து இழிவு வரைவு மினிமம் பாயிண்ட் இருக்கிற வரைவு அந்த மினிமம் பாயிண்ட் அதாவது வந்து இழிவு புள்ளி என்னது இங்க இழிவு பெருமானம் என்னது இங்க 0 பூஜ்ஜியம் அப்ப இழிவு பெருமானம் பூஜ்ஜியம் அப்ப இழிவு பெருமானம் பூஜ்ஜியம் என்றா இது ஒரு பரபோலான்னா கட்டாயம் இது வர்க்கமா இருக்கணும் அப்ப இது வந்து வர்க்கமா இருக்கணும் அப்ப y சமன் x minus 2 முழுவதும் வர்க்கம்னு தெரியும் ஆனால் இழிவு புள்ளி தான் சகங்கள் வர போகுது சக b ல அவ இங்க பூஜ்ஜியம் அவ இது சமன்பாடு வர போகுது y சமன் x வர்க்கம் x ஆய 2 முழுவதும் வர்க்கம் என்று வர போகுது ரைட் இப்போ சொல்லுங்க என்ன சமன்பாடு என்ன இருக்கும் எக்ஸக 3 முழுவதின் வர்க்கம் y is equal to x plus 3 holding square right இது வந்து ஏன் எங்களுக்கு வந்து சமச்சீரச்சித்த இது இந்த சமச்சீர சிமெட்ரி ஆக்சிஸ் இன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க x சமன் மறை 3 x சமன் மறை 3 x is equal to -3 என்றதான் இந்த சமச்சீரச்சின சமன்பாடு அப்ப x சமன் -3 என்றது உங்களுக்கு சமச்சீரச்சின சமன்பாடு தெரியும் x சமன் -3 என்றது வந்து சமச்சீரச்சின சமன்பாடு தெரியும் சிமெட்ரி ஆக்சிஸ் இன் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் x is equal to -3 அப்ப x is equal to -3 என்றா இப்படி தான் இருக்க போகுது x is equal to -3 இந்த -3 நாங்க சமன்பாடு அங்க கொண்டு போனோம்னா x plus 3 முழுவதின் வர்க்கம் தான் உங்களுக்கு இது பரபோலா ரைட் ஒரு பரவளை ஆகவே முழுவதின் வர்க்கம் வர போகுது சரி இங்க இழிவு புள்ளி உயர்வு புள்ளி பார்ப்போம் இது இழிவு வரைவு சரியா மினிமம் பாயிண்ட் அந்த மினிமம் பாயிண்ட் என்ன பூஜ்ஜியம் ஆகவே சக பூஜ்ஜியம் போட தேவையில்லை அதுல இருந்து நாங்க இத எழுதி கொள்ளலாம் இப்ப சொல்லுங்க இந்த வரையில சமன்பாடுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது இந்த சிமெட்ரி ஆக்சிஸ் இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க சமச்சீரச்சின சமன்பாடு என்ன இதுக்கு
ஜாதுஷனா நீங்க கதைக்கிறது விளங்கல. சாரி, ஜாதுஷனா நீங்க கதைக்கிறது விளங்கல. வேற யாரும் இது சமச்சீரச்சின சமன்பாடு என்ன? சிமெட்ரி ஆக்சிஸ் y7 மறை 5 ஆ x சமன் 0 x சமன் 0 x சமன் x சமன் 0 x is equal to 0 என்றா x is equal to 0 ன்றது இது இந்த கோடு பற்றி இந்த கிராஃப் சமச்சீரா இருக்கு. சிவப்பு கலர்ல இருக்க கிராஃப் x சமன் sin 2 x சமன் sin 2 ரைட். விளங்குதா? சமச்சீரச்சின சமன்பாடு என்னது? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வளை இருக்கு, இந்த பரபோலா இருக்குண்டா இந்த பரபோலா எந்த அச்சு பற்றி சமச்சீரா இருக்குன்றதான் சமச்சீர் அச்சு. அப்ப நடுவுக்குள்ள இந்த பரபோலா இந்த வளையின நடுவால அடிக்கிற கோடு தான், நடுவால இப்படி பாதியா வெட்டுற கோடு தான் என்னவா இருக்கும்? சமச்சீர், சிமெட்ரியா இருக்கும். இந்த பக்கம் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாராமல படிச்சிருப்பீங்க சமச்சீர் அச்சு வரைகிறதுக்கு. அப்ப இந்த கிராஃப்ல வந்து சமச்சீர் அச்சு வரணும்னா என்ன நடக்கணும்? இந்த அச்சின் நடுவால போகணும். இது நடுவால போற கோடு என்ன கோடு? இந்த கோடு என்ன கோடு? x is equal to மறை 2 sin 2 மறை 2. x is equal to -2, right? Okay. இழிவு புள்ளி என்ன? இங்க மறை minimum 5 point மறை 5. அவங்க b உங்களுக்கு b வந்து வரப்போது மறை 5, ரைட். இதுல இருந்து நாங்க இப்ப இந்த கிராஃபுக்குரிய கிராஃப் வந்து ஜெனரேட் பண்ணுவோம் ஈக்குவேஷன், ரைட். y is equal to x க்கு பதிலா என்ன வரப்போகுது? சொல்லுங்க கனிஷ்கா. சார் ஓ, அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லுங்க. இப்ப இதுல வந்து இப்ப இந்த கிராஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது -3க்குள்ள போறதால உங்களுக்கு தெரியுது x + 3 ஹோல்டிங் ஸ்கொயர் ண்டு. சோ அதே மாதிரி இப்ப இதுக்கு வந்து x க்கு பதிலா என்ன வர போகுது இந்த இடத்துல? நான் என்ன சொல்லிருக்கேன்? சொல்லுங்க. x ஆக 2 வராதா? x ஆக 2 முழுவதின் வர்க்கம் முழுவதும் பெருக்கம். குட். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த உள்ள இருக்கிற இத பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துறதுக்குலாம் உங்களுக்கு சமச்சீர் அச்சின சமன்பாடு சிமெட்ரிக் ஆக்சிஸ் வந்து வரும். சிமெட்ரிக் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் வரணும்டா நான் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸோட இருக்கிற இந்த இதை வந்து ஹோல்டிங் ஸ்கொயர்டு எக்ஸா இருக்கலாம், அல்லது எக்ஸோட இருக்கிற பிளஸ் -2 -1 இருந்தா கூட பரவாயில்ல, இல்லாட்டி எக்ஸ் தனியா இருந்தா கூட எக்ஸ் வர்க்கம் இருந்துச்சுன்னா அதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துறதுக்கு சமச்சீர் அச்சின சமன்பாடு என்ன வரும்? x சமன் 0 வரும், ரைட். இப்போ இங்க பாருங்க x + 2 முழுவதின் வர்க்கம் ஹோல்டிங் ஸ்கொயர் இருக்குண்டா இதை நாங்க 0க்கு சமப்படுத்தினோம்டா, பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினோம்டா தான் எங்களுக்கு சமச்சீர் அச்சின சமன்பாடு வரும். இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்திக்கலாம், சமச்சீர் அச்சின சமன்பாடு வரும். எங்களுக்கு ஏற்கனவே சமச்சீர் அச்சின சமன்பாடு தெரியும். என்னது? இதுதான். இது பற்றி தான் இந்த வரைவு வந்து என்னவா இருக்கு? சமச்சீரா இருக்கு. இது பற்றி தான் இந்த வரைவு வந்து சமச்சீரா இருக்கு. ஆகவே எழுதி கொள்ளலாம் x is equal to -2 என்றதான் சமச்சீர் அச்சின சமன்பாடு. இங்கால -2 இருக்கிறது சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன வர போகுது? +2. ஆகவே x + 2 என்று வர போகுது. இது பரபோலா வளை என்றால் என்ன நடக்க போகுது? இதுக்கு ஒரு வர்க்கம் போடுவோம், ரைட். வர்க்கம் போட்டாச்சு. சமச்சீர் அச்சின சமன்பாட்டுல இருக்கிறார். ஆனா அவர் இப்படி இருந்திருக்கலாம், அல்லது இப்படி இருந்திருக்கலாம், அல்லது இப்படி இருந்திருக்கலாம். எப்படி இந்த இதுல எப்படி இருந்திருக்கலாம்? ஆனா ஸ்பெசிபிக்கா அவர் வந்து எங்க நிக்கிறார்? இந்த இடத்துல வந்து நிக்கிறார். அப்ப பிளஸ் என்னத்தை போடணும்? இதோட என்னத்தை கூட்டணும்? சக விளங்கல? 5 என்ன 5? மறை 5 மறை 5 மறை 5, ரைட். நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா y is equal to x² + b. இதுல b என்றதான உங்களுக்கு என்னவா இருக்கும்? மினிமம் பாயிண்ட். இங்க பிளஸ் என்றதால மினிமம் பாயிண்ட், இங்க மைனஸ் வந்துருச்சுன்னா மீ வந்து மேக்ஸிமம் பாயிண்ட், ரைட். அதாவது உயர்வு பெருமானமா இருக்கும் இந்த இடம். இதுல வந்து பிளஸ் வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? இழிவு வரைவு தானே இது. ஆகவே பிளஸ் b என்ற இதுதான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? இழிவு புள்ளியா இருக்கும், மினிமம் பாயிண்டா இருக்கும். ஆகவே இந்த கிராஃப்ல இழிவு புள்ளி என்ன? இழிவு பெருமானம் என்ன? மினிமம் பாயிண்ட் மறை 5. இழிவு புள்ளியின் ஆள்கூறு என்ன? மினிமம் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ்
மறை 2, மறை 5. -2, -5, ரைட்? ஆகவே இந்த வரைபட ஈக்குவேஷன் வந்து எங்களுக்கு வரப்போகுது x + 2 முழுவதின் வர்க்கம் சாய 5 என்று வரப்போகுது. தேவையானதுல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வரைவுக்கு வருங்க, 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 இந்த வரைவுக்கு வருங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 வரைவுக்கு வரி. 6ஐயும் வந்து எப்படி என்னென்ன மாதிரி டிஃபரெண்ட் பண்றது ஒரே இதுல கரு கொஞ்சம் பெருசா கறி போட்டு இது இது இங்க 2 எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்க 3 எடுங்க. ஒரே கிராஃப்ல வந்து 6ஐயும் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்க. அதோட அது எப்படி நீங்க ஈக்குவேஷன் எடுக்கிறீங்கன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. அப்ப நீங்க அங்க கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நீங்க பாத்துக்கொள்ளுங்க. இல்ல எப்படி நீங்க இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்றீங்கன்றதை வந்து பாத்துக்கொள்ளுங்க. அதாவது வந்து நாங்க எப்படி அதை இப்ப ஒரு கிராஃப் தர்றாங்க, இதை வச்சுக்கொண்டு இந்த இதுக்குரிய சமன்பாடு எப்படி எடுக்கிறோம் பாத்துக்கொள்ளுங்க. இங்க கிராஃப் தராங்க, இதுக்குரிய சமன்பாடு எப்படி எடுக்கிறோம், ரைட்? இப்ப பாருங்க, அதாவது வந்து எக்ஸ் y அச்சு பற்றி, அதாவது வந்து x = 0ன்ற இதுல வந்து மேலே சரி கீழே சரி இறங்கிச்சோ மேல போச்சோ கீழே வந்துச்சோ என்ன செய்யும், இங்க பிளஸ் b என்ற இடத்துல வந்து 0 இருக்கு. மேல் இழிவு புள்ளியா இருந்தாலும் சரி உயர்வு புள்ளியா இருந்தாலும் சரி என்னவா இருக்கும், மாறாது. அதனால இப்படி இருக்கு. அதுவே எக்ஸ் அச்சு பற்றி அது அங்காலையும் இங்காலையும் அரைக்கப்பட்டுச்சுண்டா, எக்ஸ் அச்சு பற்றி இங்காலையும் இங்காலையும் அரைக்கப்பட்டுச்சுன்னா என்ன மீனிங், எக்ஸ் ஆக்சிஸ் பற்றி இங்கால போகுது இங்கால போகுது அப்படியா, எக்ஸ் 0 என்ற கோட்டிலேயே இங்கால எல்லாம் ஆடி திரிஞ்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து சமச்சீர் அச்சு தான் மாறுது, சமச்சீர் அச்சு மாறுது. ஆனா இழிவு புள்ளி மாறல. அவை பிளஸ் பி என்ற இந்த இழிவு புள்ளி பெருமானம் வந்து மாறாது. இது வந்து இது இந்த வரைபட சமன்பாடு வந்து எழுதி கொடுங்க. அதாவது வந்து ஒரு வரைவு இருக்குண்டா எழுதி கொள்ளுங்க. y = x + a முழுவதின் வர்க்கம் சாக p, ரைட்? இது எழுதி போட்டு பாக்ஸ் போட்டு வைங்க. இது வந்து என்னவா இருக்கும், மினிமம் இழிவு புள்ளி அல்லது மேக்சிமம் உயர்வு புள்ளியா இருக்கும், ரைட்? இழிவு புள்ளி அல்ல உயர்வு புள்ளி. இது இதுல இருக்கிற பிளஸ் ஏ இல்ல சமச்சீரச்சின் சமன்பாடு இவ்வளத்தையும் 0க்கு சமப்படுத்தணும். இதுக்குள்ள இருக்க இவ்வளத்தையும் 0க்கு சமப்படுத்தினா எங்களுக்கு வரப்போகுது x = -a, ரைட்? இவ்வளவு உள்ள இருக்க 0க்கு சமப்படுத்தி தான் சமச்சீரச்சி சமன்பாடு எடுக்கணும். டைரக்டா பிளஸ் a ன்னு போடுறதுல சிமெட்ரி ஆக்சிஸ் இருக்கு, ரைட்? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 0க்கு சமப்படுத்திக்கல வந்து x வந்து -a, இதான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், சமச்சீரச்சின் சமன்பாடா இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு சிமெட்ரி ஆக்சிஸா இருக்கும், ரைட்? எழுதி கொள்ளுங்க. எந்த மாதிரி கிராஃப் வந்தாலும் உங்களுக்கு ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஏன்னா சில நேரத்துல வந்து கிராஃபை தந்து போட்டு தான் உங்களுக்கு சமன்பாட்டை காண சொல்லி வைப்பாங்க. சமன்பாடு தந்துட்டு உங்களுக்கு கிராஃப் காண்றது வந்து ஈஸி. அது நீங்க பிறகு இதெல்லாம் செஞ்சு கீறி முடிச்சிருங்க. இதுவே கிராஃப் தந்துட்டு சமன்பாடு காணல இந்த மாதிரி நீங்க ஐடியா வச்சுக்கொள்ளணும். கிராஃப் இந்த பக்கம் மூவ் ஆகி என்ன நடக்குது, மேல அதாவது y அச்சுல அதாவது அந்த y x7 0 என்ற கோட்ல மேல கீழே போய் வரைக்கும் என்ன நடக்குது, x7 y7 0 என்ற கோட்ல இங்கேயும் ஆடி திரியல என்ன நடக்குது. அதை விட்டுட்டு என்னது இது என்னது எல்லாத்தையும் விட்டு ரெண்டமா ஒரு இடத்துல போய் அது வரைவு நின்றுச்சுண்டா என்ன நடக்குது, இதான இந்த ரெண்டம் போய் ரைட், எக்ஸ்லயும் அறக்கப்படுது y-லயும் அறக்கப்படுது. நிறைய எல்லா இடமும் இது பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது என்ன தேவையோ அதுல நீங்க பார்த்து எழுதிக் கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி விளங்குதோ அந்த மாதிரி எழுதிக்கொள்ளும். ஓகே, நீங்க எழுதினீங்கன்னா அடுத்த வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஆகும். எழுதாதவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாளை காலையில 4:30க்கு பார்ப்போம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. தேங்க்யூ. Thank you, தேங்க்யூ. sir. Have a nice day.